இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா PN junction diode ஓகேவா சோ PN junction diode அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு diode ஓகேவா சோ இதுல இருந்து தான் நெக்ஸ்ட் நம்ம பவர் diode போறோம் ஓகேவா சோ பவர் diode போறதுக்கு முன்னாடி PN junction diode அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஓகேவா Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படினா PN junction diode ஓகேவா சோ PN junction diode அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பேசிக் அத பத்தி தெரிஞ்சாதான் நம்மளால நெக்ஸ்ட் ஃபர்தரா semiconductor devices பார்க்க முடியும் ஓகேவா சோ அதனால தான் PN junction diode கொஞ்சம் டீப்பாவே இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேவா சோ தேவையான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன் ஓகேவா சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே फ्रेंड्स PN junction diode ஓகேங்களா சோ PN junction அப்படிங்கறது நேம்ல இருந்தே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா அதாவது இது P அப்படிங்கிறது P டைப் செமிகண்டக்டர் N அப்படிங்கிறது N டைப் செமிகண்டக்டர் ஓகேவா சோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல பாத்தீங்க அப்படினா ஜங்ஷன் இருக்கும் ஓகேவா சோ இத வச்சு நம்ம ஓரளவுக்கு அஸ்யூம் பண்ணிட்டோம் சோ அதுதான் என்ன அப்படினா PN junction diode ஓகேவா சோ PN junction அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் இருக்கு இது பாத்தீங்க அப்படினா semiconductor diode ஓகேவா because இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா P டைப்பும் N டைப்பும் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் ஓகேவா இது வந்து ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட டைப்ஸ் ஓகேவா அதனால இது வந்து பாத்தீங்க அப்படினா செமிகண்டக்டர் டயோட் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படினா செமிகண்டக்டர் பத்தி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா சோ நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன் சோ அந்த வீடியோ போய் பாருங்க அதுல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்னா என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் இருக்கு அப்படின்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா சோ அத போய் பாருங்க இப்போ பாத்தீங்க அப்படினா PN junction is formed by joining a P type semiconductor and N type semiconductor ஓகேவா சோ அதேதான் ப்ரீவியஸா சொன்னதுதான் இதுல என்ன சொல்லிருக்காங்க அதாவது P type semiconductor N type semiconductor இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது PN junction கிடைக்க போகுது ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா பேசிக் இது பாத்தீங்க அப்படினா P type சோ P type semiconductorல holes தான் அதிகமா இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும் ஓகேவா N type semiconductor எடுத்துக்கிட்டோம் அப்படினா எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும் holes வந்து கம்மியா இருக்கும் ஓகேவா சோ இதுதான் இங்க கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பயாசிங் அப்படினா நம்ம சப்ளை கொடுக்கறோம்ல சோ அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா பயாசிங் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா நம்ம சப்ளை கொடுக்கறத பொறுத்து இத வந்து ஃபார்வர்ட் பயாசிங் ரிவர்ஸ் பயாசிங் அப்படினு சொல்லிட்டு நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம் ஓகேவா இதுதான் பாத்தீங்க அப்படினா ஃபார்வர்ட் பயாசிங் ஓகேவா சோ ஃபார்வர்ட் பயாசிங் பார்க்கிறதுக்கு முன்னாடி சோ பேசிக்கா PN junction டயோடோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்க அப்படினா PN junction டயோடோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேவா இதுல பாத்தீங்க அப்படினா இதான் P டைப் செமிகண்டக்டர் இதுதான் N டைப் செமிகண்டக்டர் ஓகேவா சோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குல இதுதான் டிப்ளீஷன் ரீஜன் ஓகேவா அதாவது இது ஜங்ஷன் அப்படினு சொல்லலாம் ஓகேவா இதுல பாத்தீங்க அப்படினா P டைப் அப்படினா நம்ம டிஸ்கஸ் பண்ணது மாதிரி தான் இதுல என்ன அதிகமா இருக்கும் ஹோல்ஸ் அதிகமா இருக்கும் ஓகேவா அப்ப இதுல என்ன மைனாரிட்டி சார்ஜஸ் மைனாரிட்டி வந்து இதுல எலக்ட்ரான்ஸ் ஓகேவா N டைப் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும் ஹோல்ஸ் வந்து கம்மியா இருக்கும் ஓகேவா நம்ம கொடுக்கிற சப்ளையை பொறுத்து நம்ம இதை என்னன்னு சொல்ல போறோம் ஃபார்வர்ட் பயாஸா இல்ல ரிவர்ஸ் பயாஸா அப்படின்றத சொல்ல போறோம் ஓகேவா இப்போ பாத்தீங்க அப்படினா ஃபார்வர்ட் பயாசிங் ஓகேவா ஃபார்வர்ட் பயாசிங் அப்படினா ஒண்ணும் இல்ல ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை இப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படினா இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படினு சொல்றோம் ஓகேவா இப்போ டயகிராம் பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்க அப்படினா ஃபார்வர்ட் பயாசிங் ஓகேவா ஒண்ணும் இல்ல நம்ம என்ன பண்றோம்னா P டைப் செமிகண்டக்டருக்கு நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் சப்ளையோட கனெக்ட் பண்ணிருக்கோம் N டைப் செமிகண்டக்டர் இருக்குல இத வந்து நம்ம நெகட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ அதாவது ஆனோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிருக்கோம் கேத்தோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிருக்கோம் இதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பயாஸ் ஓகேவா சோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும் ஓகேவா அதாவது சேம் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர் ஆப்போசிட் போல் அட்ராக்ட் ஈச் அதர் ஓகேவா சோ இந்த கான்செப்ட் படி ஓகேவா இந்த கான்செப்ட் படி இங்க பாத்தீங்க அப்படினா பாசிட்டிவ் சப்ளை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா P டைப் செமிகண்டக்டர் ஓகேவா P டைப் அப்படினாலும் பாசிட்டிவ் தான் சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு சேம் போல்ஸா இருக்கு சேம் போல் என்ன பண்ணிக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்ணிக்கும் ஓகேவா அப்ப என்ன பண்ணும்னா பேட்டரியில இருந்து நமக்கு மேல் நோக்கி ஒரு பிரஷர் போகும் ஓகேவா இந்த சைடு பாருங்க இங்க வந்து N டைப் செமிகண்டக்டர் இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஓகேவா சோ இது ரெண்டுமே சேம் போல் என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும் ஓகேவா அப்ப பேட்டரியில இருந்து பாத்தீங்க அப்படினா மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் போகும் இங்க இருக்குறது எல்லாமே ஆட்டம்ஸ் தான் ஓகேங்களா ஆட்டம்ஸ்க்கு எந்தவித ஸ்ட்ரெngthமே இருக்காது
ஸோ அப்போ எல்லா ஸ்ட்ரென்த்துமே எங்கே இருக்கும், பேட்டரியில் தான் இருக்கும். அப்போ பேட்டரி தான் என்ன பண்ணும், ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே கொடுக்குற ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டைப்பில் போய் இப்படி மோதும், இங்கிட்டு இருக்கிறது என் டைப்பில் போய் இப்படி மோதும். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஸோ கம்ப்ரெஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பி டைப் வந்து அப்போ என்னவாகும், என் டைப்புக்கு போகும், என் டைப் பி டைப்புக்கு போகும். ஸோ இந்த மாதிரி என்னவாகும்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ் ஆகும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ் ஆகும். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்ரெஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஏன்னா கீழேருந்து ஒரு ப்ரெஷர் மேல் நோக்கி வருதுல்ல, ஸோ ரெண்டு சைடுமே. அப்போ என்னவாகுது, கம்ப்ரெஸ் ஆகுது. கம்ப்ரெஸ் ஆகுறதுனால இங்கே டிப்ளீஷன் ரீஜன்னு சொன்னேன்ல, ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டும், அதாவது பி வந்து எண்ணுக்கு போகுது, எண்ணு வந்து பிக்கு போகுது. அப்போ என்னவாகுதுன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதாவது நமக்கு தெரியும் என்ன கான்செப்ட் தெரியும், ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்தாதான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கே தெரியுதா, பிலேருந்து எண்ணுக்கு போகுது, எண்லேருந்து பி போகுது. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு என்னவாகுது, ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ் ஆகுறதுனால நமக்கு அதிகப்படியான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ கரண்ட் ஃபார்வர்ட் பயாஸில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ் ஆகுறதுனால தான். மெஜாரிட்டி கேரியர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ். ஓகேவா? அப்போ ஹோல்ஸ் வந்து பிலேருந்து எண்ணுக்கு மூவ் ஆகுது. இங்கே என் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலேருந்து பிக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ்மெண்ட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் எப்போவுமே கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆனோடுக்கு பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணோம், கேத்தோட நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணோம். இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதான் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் இஸ் ரெடியூஸ்டு. நம்ம ஆல்ரெடி நான் டயக்ராம்லேயே உங்களுக்கு சொன்னேன். அதாவது என்ன நடக்குது, பிலேருந்து எண்ணுக்கு போகும், எண்ணிலேருந்து பிக்கு வருது. இந்த மாதிரி நமக்கு மாறுறதுனால நமக்கு என்ன ஆகுது, டிப்ளீஷன் ரீஜன் வந்து என்னவாகுது, ரெடியூஸ் ஆகுது. நமக்கே தெரியுதுல்ல, மேல் நோக்கி ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, இந்த சைடு மேல் நோக்கி ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று என்னவாகும், ஸோ கொலாய்ட் ஆகிக்குது. ஓகேவா? ஸோ இதனால என்னவாகுது, டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியாகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ரிசல்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்-இன் வோல்டேஜ் ஆர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஃபார் ஜெர்மானியம் இஸ் 0.3 வோல்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பட் இது பேசிக்கும் கூட. ஓகேவா? அப்போ ஜெர்மானியத்தோட கட்-இன் வோல்டேஜ், அதாவது ஒரு டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கு தேவையான மினிமம் வோல்டேஜ் தான் நம்ம கட்-இன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கு என்ன மினிமம் வோல்டேஜ், இப்போ ஜெர்மானியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மினிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.3 வோல்ட். ஓகேவா? இதே நான் சிலிக்கான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 0.7 வோல்ட்டில் எனக்கு வந்து ஆன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கட்-இன் வோல்டேஜ் ஆர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பயாஸும் அதுக்கப்புறம் அதோட இருக்கிற அப்ளிகேஷன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.